என்ன இருந்தாலும் யாழினி கல்யாணம் முடிஞ்சிட்டா அவ வேற வீட்டுக்கு தானே போய் ஆகணும். என்ன பண்றது, எங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மேகல அப்படிலாம் சொல்லாதம்மா. யாழினிக்கு புடிச்ச மாப்பிளைய நாம பாப்போம். ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்போம். அதுதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கும் கபிலன் மாதிரி நம்ம வீட்டோட இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சா நானும் உங்களெல்லாம் விட்டு போக மாட்டேன்ல. யாழினி, என்ன பேசிட்டு இருக்க நீ? புனிதா புனிதா வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லாத. எனக்காகவும் அம்மாக்காகவும் மட்டும்தான் அவர் நம்ம வீட்டுல வந்து இருக்காரு. எதுவா இருந்தாலும் பார்த்து பேசு. அம்மா புனிதா, யாழினி சொல்ல தெரியாம சொல்றாம்மா. உன் பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு பிடிக்கவே இல்லைனாலும் நம்ம கூட இருக்கிற மனசு மாப்பிள்ளைக்கு இருக்கு. அந்த மனசு தனக்கு வரவனுக்கும் இருக்கணும்னு யாழினி சொல்ற, வேற ஒண்ணும் இல்ல. இல்லையாம்மா யாழினி? ஆமா பாட்டி. ஏய், என்ன ஆமா பாட்டி? நல்லா தின்னு தின்னு தூங்கி பழகிட்டா. இன்னொரு வீட்டுக்கு போனா உன்னை சும்மா இருக்க விடுவாங்களா? சார் என்னமோ கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீயும் அததானே பண்ற? என்னமாம்மா, எங்களுக்கு தெரியாம வேலைக்கு எதுவும் போறியா? டேய் சும்மா எல்லா கேமராவும் என்னையே ஃபோக்கஸ் பண்ணுது. சரி சரி, எல்லாரும் புனிதாவையும் கபிலனையும் பாருங்க. அவங்க தான் புது பொண்ணு புது மாப்பிள்ள. சரி, இந்த சந்தோஷம் இப்ப இருக்கிற நிம்மதி எப்போ இந்த குடும்பத்தோட சொத்தா இருக்கணும். நீங்க எங்க வீட்டோட மூத்த மாப்பிள்ள. சரியா சொல்லணும்னா எங்க வீட்டோட தலைச்சம்புள்ள. இதுவரை நாங்க எப்படி ஒன்னா இருந்தோமோ அதே மாதிரி நீங்க சரவண, மணிகண்டன், வல்லவன், யாழினி, அமுதா, தெய்வான, நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா ஒன்னா இருக்கணும். நீங்களும் புனிதாவும் தான் குடும்பத்தோட ஒத்துமை கலையாம பாத்துக்கணும். சரிங்க. இப்பதான் ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒரேடியா குடும்பத்தை பாத்துக்காங்கன்னு சொன்னா பேரன் பயந்துட போறாரு மாப்பிள்ள. அத்தை, தெய்வான போன் பண்ணிட்டே இருக்கா. நம்ம கிளம்பலாமா? சரிங்க தம்பி. அண்ணே அண்ணி அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா. தம்பி, புனிதாவோட சேர்ந்து வாழணும், அதுவும் இங்க வாழணும்னு நீங்க 2 பேரும் தான் முடிவு பண்ணிருக்கீங்க. அதனால நல்லதோ கெட்டதோ இதுக்கப்புறம் எது நடந்தாலும் உங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரியம் மட்டும் கெடாம பாத்துக்கோங்க. சரிங்களா? அத்தை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எப்பவுமே வராது. எனக்கு அது போதும்டா. மாப்பிள்ள, புனிதாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. தெய்வானையும் உங்களை வர சொன்னா. கண்டிப்பா வருவாங்க. தம்பி, அப்பா, உன் கண்ணு முன்னாடி எது நடந்தாலும் நீ நிதானம் தவறக்கூடாது. நானும் அமுதாவும் உன் நினைப்பாவே இருப்போம்னு உனக்கு தெரியும். நீ உன்னோட வாழ்க்கையை பாரு, எல்லாம் ஒரு இடத்துல மாறும். சரியா? புனிதா, நீ சந்தோஷமா இருமா. நான் சொன்னதை நீங்க மறந்துடாதீங்க. சீக்கிரமா இந்த கிழவனுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துருங்க. உன் அம்மாவோட முகத்தை, உனக்கு பிறக்க போற பிள்ளையோட முகத்துல நான் பார்க்கணும். சரி, நான் வரட்டுமாப்பா? சரி புனிதா, போயிட்டு வரட்டுமா? நம்பி வரையா? சரி பெரியசாமி, அமுதா கூட்டுங்க, அடிக்கடி வாப்பா. சரிப்பா, சரி. அண்ணே, இது பாருங்க, உங்க வீட்டு தாண்டிதான் நாங்க போனோம். வாங்க, எங்க கூடவே இறக்கி விட்டுட்டு போறோம். வாங்க. சரி, அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம். வரேன். போயிட்டு வரேங்க. சரிங்க. சரி சரவணா, பாத்துக்கோமா. தெய்வானையை பாத்துக்கோ.